என்னடா மரத்துக்கடியில் நின்று என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு அப்பாராமத்தா வீட்டுக்கு வந்திருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம்லாம் இருந்ததுங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கொத்து கொத்தாக வந்துட்டு இந்த ஸ்டார் ஃப்ரூட் இருந்தது. அதில் ஒன்று பறித்து சாப்பிட்டா அது ஓவர் புளிப்பாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த முள்ளு சீத்தா பழமுமே அங்கே இருந்ததுங்க. அந்த மரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழம் அப்படியே ஒவ்வொன்றும் கருகி அந்த மாதிரியுமே இருந்தது. இந்த பழம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் விழுந்ததுங்களாமா. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே அரிஞ்சிட்டு இருந்தோம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சீத்தாப்பழம் எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இருந்தது. யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்களுமே வந்துட்டு கொஞ்சம் தோப்பெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா வாழை அதெல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் நாமளுமே கொஞ்சம் தோப்புக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். அங்கே வந்து பார்த்தா இந்த வாழைப்பழம் வந்து அப்படியே பழுத்திருந்ததுங்க. அதையுமே வந்துட்டு நாங்கள் பறிச்சிட்டோம். மரத்துலேயே பழுத்தனால வாழைப்பழம் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கீரையோட நாத்தெல்லாம் இருந்ததுங்களா, சரி அதையுமே வந்து பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் பறிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு செலவுக்காக தக்காளி பழம் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவே ஏகப்பட்ட தக்காளி இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாரும் பார்த்தா ஒரே ஒரியாட்டம் பறிச்சுட்டு போங்க, இது யார் இனி பறிக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நாங்களுமே வந்துட்டு அப்படியே சரி ஏன் வேஸ்ட்டாக போகணும்னு பறிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பலாப்பழ மரங்க சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சும்மா தோப்பை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பலாப்பழம் மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம் வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இங்கே பலாப்பழ மரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதையுமே எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் அப்படியே கீழாப்பில் பிஞ்சு தாங்க இருந்தது. ஆனால் மேலே வந்துட்டு எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது பழம். அதையுமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கிணத்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்குள்ளே கிணறானே எனக்கு தெரியல, ஒரு கல்லை தூக்கி போட்டால் தான் அது கிணறுனே தெரிஞ்சுது. நாங்களுமே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாலைக்கும் வந்துட்டேங்க. நாங்கள் வந்திருந்தப்ப அப்பாரு மட்டும்தாங்க வீட்டில் இருந்தார். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்திருந்தாங்க அவங்களுமே. எங்களுக்குமே அவங்க வந்து இட்லியெல்லாம் சமைச்சிட்டாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டு இனி போகிற கடைசியில் வந்துட்டு மல்லித்தலை பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கரெக்டாக சரி கிளம்புற டைமும் வந்தங்காட்டிக்கு சரி இது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மல்லித்தலை போட்டிருந்தாங்க. இவங்க வந்து சந்தைக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த தடவை என்னமோ சேல்ஸு வந்துட்டு கம்மியாக தான் ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு கொண்டு போகலைன்னு சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் நாங்களுமே வந்துட்டு வீட்டு தேவைக்காக மல்லித்தலை எல்லாமே பறிச்சிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு பக்கம் பறிச்சிட்டு இருந்தோம். இனி ரெகுலராக நம்ம வீட்டு ஒரு வாரமாக நீ இந்த மல்லி சட்னி தான் சொல்லிவிட்டு அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பறித்த மல்லித்தலை எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து தண்ணியில் வேர் எல்லாமே வந்துட்டு அலாசிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாருக்கிட்ட தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக தூங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் சரி அப்பார்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அவர் உடனே வந்து சரி